விடாமுயற்சி டைரக்டர் மகி திருமணி இயக்கத்துல நம்ம தல அஜித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அதுக்கடுத்து நம்ம ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்துடைய அபிஷியல் தமிழ் ரீமேக். கண்டிப்பா இந்த திரைப்படம் தல அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொங்கல் ட்ரீட்டா இந்த படத்தை இப்போதைக்கு தியேட்டருக்கு கொண்டு வராங்க. ஆனா என்ன டேட்ல வெளிவரப்போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது ஜனவரி 9 இல்ல ஜனவரி 10 அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனுடைய அபிஷியல் அப்டேட் அப்படின்றது இன்னும் 2 நாள்ல படத்தரப்புல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பேங்காக், தாய்லாந்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னையோட இந்த விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கை அபிஷியலாவே முடிச்சிட்டாங்க. படத்தரப்புலையுமே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த படத்துடைய படப்பிடிப்பு அவங்க பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைனாக்கா நாளான்னைக்கு அபிஷியலா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, நாளையில இருந்து ரெகுலரா அப்டேட்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம படத்துடைய ட்ரைலருமே இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ட்ரைலர் கூடிய விரைவில் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டா அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது டபுள் மடங்கு ஆயிடும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. தல அஜித் ரொம்பவே ஸ்டைலா வேற மாதிரி நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நம்ம தல அஜித்தை ஆரம்ப படத்துல ஒரு ஸ்டைலிஷான ஒரு தல அஜித்தை பார்த்துருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தல அஜித்தை இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பொங்கல் தல பொங்கலா இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். விடா